உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு வரைக்குமே விடை தெரியாத கொள்ளை சம்பவங்கள், மிக நூதனமான மற்றும் நுட்பமான கொள்ளை சம்பவங்கள் இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அவ்வாறு மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவாறான ஒரு கொள்ளை சம்பவம் என்பது கனடாவிலே டொரண்டோ நகரிலே இருக்கின்ற பியர்சன் விமான நிலையத்திலே நடைபெற்றிருக்கின்றது. சுமார் 400 கிலோ தங்கம் அந்த விமான நிலையத்தினுடைய களஞ்சியத்திலிருந்து திருடப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த பதிவினுடைய பிரதான விடயம். இதில் என்ன நடந்தது, இதிலே கனடா அரசாங்கம் யாரை சந்தேகப்படுகின்றது, அந்த சந்தேகப்படுவதற்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் இப்போ கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கனடாவிலே டொரண்டோ நகரத்திலே இருக்கின்ற பியர்சன் என்கின்ற ஒரு விமான நிலையத்திலே இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விமான நிலையத்தினுடைய களஞ்சியத்தில் இருந்து கடத்தப்பட்ட இந்த தங்கம் தொடர்பான அல்லது கொள்ளையடித்து செல்லப்பட்ட இந்த தங்கம் தொடர்பான தகவல் 3 நாட்களுக்கு பின்னர் தான் அந்த கனடா விமான நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னால் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சம்பவத்தோடு இந்தியர்கள் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே இந்தியர்களும் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே ஏற்கனவே கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நிறைய குடுமைப்பிடி சண்டைகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அங்கே ஒரு சீக்கியர் சீக்கிய இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த இனம் சார்ந்து போராடுகின்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் கனடாவிலே சுட்டுக் கொல்லப்படுகின்றார் மர்ம நபர்களால். இந்த சம்பவத்தின் பின்னால் இந்தியாவினுடைய மிக தீவிரமான மற்றும் வெளிநாடுகளிலே இயங்கக்கூடிய திறன் படைத்த இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகள் இருப்பதாக கனடா சந்தேகிக்கின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலே வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் வெளிப்படையாக நாங்கள் அது குறித்து இன்னும் நட்பு ரீதியாக இருக்கின்றோம் அல்லது நட்பு ரீதியாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டாலும் கூட இந்த நாடுகளுக்கு இடையிலே நீண்ட காலமாக இந்த முருகல் நிலை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த நிலைமையிலே கனடாவிலே டொரண்டோ நகரத்தில் இருக்கின்ற பியர்சன் விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 6200 தங்க கட்டிகள், 400 கிலோ எடையுடைய 6600 தங்க கட்டிகள் கடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையத்திலே விமான நிலையத்தினுடைய டெர்மினலில் இருந்து இந்த 6600 தங்க கட்டிகள் 400 கிலோ தங்க கட்டி கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் கனடாவிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு வரைக்கும் கனடா அந்த தங்கம் எங்கே சென்றது என்பது தொடர்பான தேடுதலிலே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மைய நாட்களில் கடந்த சில நாட்களிலே வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையிலே இந்த கடத்தி செல்லப்பட்ட 400 கிலோ தங்கமானது இந்தியாவுக்கு அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் என்று கனடா அரசாங்கம் கூறியிருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய போலீஸ் அல்லது அந்த விடயத்திலே தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை இது இந்தியாவுக்கு அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒன்றுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதற்கு அவர்களுக்கு முன்வைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்ட நபர்களிலே 3 இந்தியர்களும் இருக்கின்ற நிலைமையிலே இந்த சந்தேகம் அதாவது இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் கனடாவினாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்தியா தரப்பிலே இந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் பகிரப்படாத நிலைமையிலே கனடாவிலே இடம்பெற்ற மிக மோசமான மற்றும் மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இது என்று கனடா அரசாங்கம் அல்ல கனடாவினுடைய பாதுகாப்புத்துறை இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. இலங்கை மதிப்பிலே சுமார் 450 கோடி பெறுமதியான இந்த 400 கிலோ தங்கம் திருடப்பட்ட சம்பவமானது
அதுவும் விமான நிலையத்தினுடைய டெர்மினலில் இருந்து திருடப்பட்ட சம்பவம் வந்து அந்த நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கனடா போன்ற நாடுகளிலே வந்து உச்ச அளவிலே பாதுகாப்பு, அதாவது விமான நிலையம் போன்ற அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான வெளிநாட்டவர்கள் உள்நுழைகின்ற பகுதிகளில் வந்து பாதுகாப்பு மிக தீவிரமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே வந்து விமான நிலையத்தினுடைய டெர்மினலில் இருந்து இந்த 400 கிலோ தங்கம் திருடப்பட்டவை என்பது வந்து அந்த நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது. எதுவாறாக இருந்தாலும் இந்த திருடப்பட்ட இந்த 400 கிலோ தங்கம் தொடர்பான அல்லது கனடாவிலே மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் தொடர்பான எந்த விதமான ஆதாரபூர்வமான அல்லது உறுதியான தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.